வகையில இது வந்து ஒரு நிச்சயமா இன்றைய நாள்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு கே ஏ செங்கோட்டையன் ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்துல ஐக்கியமாகிக் கொள்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது. அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர் திரு விஜய சந்திக்கிறாருங்கிறதா செய்தியை தவிர அது வந்து அவர் சேர்வார் அப்படிங்கிறது இயல்பான புரிதல். என்ன ஃபார்மேட்ல சேர போறார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இடைத்தேர்தல் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா குறுகிய காலம்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அவருடைய தொகுதி காலியாக இருந்தாலும் கூட அவர் ராஜினாமா ஏற்பட்ட பிறகு ஒரு இடைத்தேர்தல் வரப்போறது இல்லை. ஆனா இது ஒரு தார்மீக அடிப்படையில தான் ராஜினாமா என்ற அடிப்படையில நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு பண்ருட்டியார் தேமுதிகவிலிருந்து அதிமுகவுக்கு போறதுக்கு இடைப்பட்ட நேரத்துல ராஜினாமா செய்தாருங்கிறத பார்க்கணும். அங்க இடைத்தேர்தல் வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். திரு கே செங்கோட்டையன் ஒரு நீண்ட அனுபவம் உள்ள அரசியல் தலைவர். அவருடைய தற்போதைய இம்பாக்ட் பற்றிய இருவேறு பார்வைகள் இருக்கிறது. இது அதிமுக எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். திரு கே செங்கோட்டையன் சேர்ந்தார் அப்படிங்கிற அளவுல இருக்குமா, இது ஒரு பேண்டோரா பாக்ஸ் ஓபன் பண்ணி மேலும் சிலர் வரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்துமாங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் தான் நம்ம சொல்லுவாங்க, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். திரு செங்கோட்டையன் விஜய சந்திக்கிறார் அப்படிங்கிற அந்த ஆப்டிக்ஸே ரொம்ப சுவாரஸ்யமானது. இவர் எம்ஜிஆர் காலத்து தலைவர். அவர் ஆரம்ப காலத்துல அந்த கட்சியுடைய முதல் பொதுக்குழு செயற்குழுடைய ஏற்பாடிலிருந்து முக்கிய பங்காற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். செல்வி ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணங்களை வடிவமைக்கிறதுல திரு செங்கோட்டையன் தான் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டிருக்கிறார். அவருடைய ஸ்ட்ரென்த்ல பலருக்கு பல மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஏற்பு இருக்கலாம். பட் அந்த சுற்றுப்பயணம் வடிவமைப்பது அப்படிங்கிறது அவருடைய போர்ட்டி, அவருடைய மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. திரு கே செங்கோட்டையன் விஜயோடு சேர்க்கிறார். அங்க எப்படி அவர் தன்னை பொருத்திக் கொள்ள போகிறார், என்ன ஃபார்மேட்ல பொருத்திக் கொள்ள போகிறார், அங்க இருக்கக்கூடிய இளரத்தங்களும் இந்த மூத்த முன்னோடியும் எப்படி அவங்க எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக போறாங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.